ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி டீடெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான எடிட் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி எடிட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, பட் ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோவில் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொலாஜுக்கு போய்க்கலாம். ஸோ இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ போட்டிருக்க யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ்மே அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் எப்பவும் போலேயே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறனா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சது. லே அவுட் வந்துட்டு இதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் இமேஜஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 இமேஜஸ் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் கொடுத்துட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைலில் உங்களுக்கு மோஷன் ஹெச், மோஷன் வி, மோஷன் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மோஷன் வி செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ ஃபுல்லாமே வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு சேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணோம்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டைல் போயிட்டு சேம் மோஷன் வி கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளால் இதில் மோஷன் பிளரெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நான் மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துட்டேன். இதில் அட்ஜஸ்ட்டுக்கு போய்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு இதில் பாருங்கள் மெமோ டார்க்னு இருக்குது, அதில் வந்து மெமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஹோம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம எடிட் பண்ணது வந்துட்டு ஃபோட்டோவில், இனி வீடியோவில். ஸோ இப்போ கடைசியாக சேவ் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி போய்க்கோங்க. ஒப்பாசிட்டி வேல்யூ குறைச்சிக்கோங்க. ஒப்பாசிட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேல்யூ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. இப்போது எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டைல் போய்ட்டு பிளரு. ஸோ பிளர் வந்துட்டு உங்களுக்கு வச்சுக்கிறதும் வேண்டாண்டி விட்டுறதும் அது உங்கள் இஷ்டம் தான். எனக்கு வந்து பிளர் வந்து தேவையில்லை, எனக்கு அந்த மோஷன் பிளர் எஃபெக்டே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக். மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் கீழே காட்டும் ஆலில். நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுக்க போகிறேன். அப்போ வந்து நான் வீடியோ செலக்ட் பண்ணேன்னா நான் டேரெக்டாகவே எனக்கு ஆடியோ வந்து அதுலேருந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ வந்துட்டு கிடச்சிருச்சு. ஆடியோ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஆடியோ எவ்வளோ தூரமோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜையும் நான் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது மியூசிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் சாங் எடுத்திருந்தீங்கன்னா அதில் கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஷாட்டோட ஃபுல் ஒரு கோர்ஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிப்புக்கு போய்க்கோங்க. பிப்பில் போய்ட்டு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோஸ் நீங்கள் கொலாஜ் பண்ண சேம் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஃபோட்டோஸ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ராப் பண்ண போகிறோம். ஸோ அது நார்மல் இல்லை, வேறு ரேஷியோவில் க்ராப் பண்ணுவோம். ஸோ 4 ஃபோட்டோஸும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோடய டெலகிராம் சேனலில் இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்துட்டு நான் எடிட் பண்ணுற ஃபோட்டோஸுமே அதில் அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸுமே நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப்புக்கு போயிட்டு 2:3 ரேஷியோ வச்சுக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 4 இமேஜஸ்க்குமே க்ராப்புக்கு போயிட்டு 2:3 ரேஷியோ வச்சுக்கோங்க. ஸோ எல்லா இமேஜ்க்கும் ரேஷியோ வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு வச்சோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஃபில்டர் போயிட்டு ஃபில்டர்லேயே வந்து டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 இமேஜஸ்க்குமே ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இமேஜஸ் வந்துட்டு அடுக்கி வச்ச மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். ஸோ இதை வந்துட்டு வீடியோன் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. இமேஜ் செலக்ட் பண்ணி வீடியோன் கொடுத்துக்கோங்க. 4 இமேஜுமே கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து இமேஜஸ் எல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இமேஜஸ் மட்டும் நம்ம வந்துட்டு கரெக்டாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இமேஜஸ் தான் மெயின் அட்ராக்ஷனே லிரிக்ஸை விட. ஸோ அது வேணால் பார்த்துக்கோங்க.
இனி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபாண்ட்டோடது, ஃபாண்ட் லிங்க்னு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், க்ளோ எஃபெக்ட் வந்துட்டு நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை, ஒப்பாசிட்டி இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா உங்களோட இன்ஷாட் வந்துட்டு புதுசாக அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வீடியோ என்வரில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அனிமேஷன் போய்க்கோங்க. அனிமேஷன் போயிட்டு இதில் வந்து சிங்கிள் லெட்டரில் செகண்ட் லைனில் இருக்கிறதா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அனிமேஷன் இது பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் சாண்ட்லராங்கிற ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை நான் கொடுத்துட்றேன். இப்போ ஃபாண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பீட் மார்க் ஆட் பண்ணிவிட்டு கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது கூட ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாமே ஆடியோ, அந்த லிரிக்ஸ் வந்து ஆடியோக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ பாருங்கள், எடிட் போயிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஃபாண்ட்டில் அனிமேஷன் வந்து உங்களுக்கு டைரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் லிரிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே எல்லா லிரிக்குமே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லேயரை வந்து அப்படியே எல்லாமே காப்பி பண்ண போகிறோம். ஸோ லேயர் ஃபுல்லாமே காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுள்லேருந்து காப்பி பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு கூட ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லேயருமே காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு ஃபுல்லாமே காப்பி கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1 by 1 கரெக்டாக அந்த பிக்சருக்கு மேலே வந்துட்டு உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக அந்த பிக்சர் மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு அதை வந்து ஒரு மார்க்காக வச்சுட்டு எல்லா லிரிக்கையும் கொண்டு போய் அதே பிளேஸில் நம்மளால் செட் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சென்டரில் வந்துட்டு ஒயிட் ஹார்ட் இமோஜி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. க்ளோ எஃபெக்டில் பாருங்கள், செகண்ட் ஒன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேஸ் மாதிரி வருதுல்ல, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இமோஜிஸ்க்கு வந்து அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனிமேஷன் வந்து அதுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். என்னோடய வீடியோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதில் இருக்க ஒப்பாசிட்டி அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாமே நான் வந்து தனியாக ஒவ்வொரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஷார்ட்டோட ஃபுல் கோர்ஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோவும் போடுவேன். ஸோ என்னால் ரொம்ப 15 minutes 20 minutes எல்லாம் போட முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிறங்காட்டி ஒரு 1/2 hour மேலேயாவது வரும். ஸோ அதனால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோதான், பாய்.